கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 நாளாகமும் 7ஆம் அதிகாரம் 14வது வசனம். என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால், அப்பொழுது பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அவர்கள் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பரிசேயன் ஆயக்காரன் இருவருமே ஜெபாலயத்திற்கு சென்று ஜெபித்தார்கள். அதில் பரிசேயன் சுயப்பெருமை நிரம்பினவனாய் ஜெபித்தான். அவனுடைய ஜெபம் கேட்கப்படவில்லை. ஆனால் ஆயக்காரன் பாவியாகிய என்மேல் கிருபையாயிரும் என்று தன்னை தாழ்த்தி ஜெபித்தான். அவனுடைய ஜெபம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நாம் நம்மை தாழ்த்தி ஜெபம் செய்து நம் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி வேத வசனங்கள், கற்பனைகள், கட்டளைகள் யாவையும் கைக்கொண்டு நடந்தால், பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம் பாவங்களை மன்னித்து நம்மையும் நம் தேசத்தையும் ஆசீர்வதிப்பார். ஆமேன். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.